ஹாய்ங்க, உருண்டை குழம்பு செய்யலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சு எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டையாக இப்போ பிடிக்க போகிறேன். நான் முன்னாடியே பிடிச்சி வச்சுக்கிட்டா கொஞ்சம் குழம்பு வைக்கும்போது ஈஸியாக இருக்கணும். முன்னாடியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளியை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே வாங்க. இந்த நேரத்தில் என் மனசில் பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடல் அளவுலையோ மனசளவுலையோ கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை தூக்கி விடுவாங்க, அடுத்தவங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க சார்ந்து மட்டும் இருந்துடாதீங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதை விட பெரிய பள்ளமாக நம்மளை தூக்கி விடுறவன் அதை விட பெரிய பள்ளத்தில் போய் தள்ளி விடுறவனாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய கஷ்டம் மனசளவிலையாக இருந்தால் தனியாக அழுதுடுங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக சால்வ் பண்ண பாருங்கள். செய்வாங்க, உதவி செய்வாங்க. 4 நாள் கழித்து அவங்க ஒரு உதவி கேட்பாங்க. ஐயோ அன்னைக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட பல மடங்காக செஞ்சுருவீங்க. ஆனால் அதனால் வர அதாவது உங்கள் கையில் இருந்து செய்கிறது வேற. ஆனால் நீங்கள் உங்கள் கையை மீறி நம்மளுக்கு உதவுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையை மீறி உதவி செஞ்சீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.